ஒரு வழியாக குலதெய்வ கோயிலை கண்டுபிடிச்சி இந்த குடும்பமே கிளம்பி போகும்போது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி ரசிக்கிறபடியே இருந்துச்சு ஐயனார் துணை சீரியலில். ஸோ முதல்ல எடுத்தோன்னே வந்து எனக்கு நீ இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டஞ்சத்திரத்தை பக்கத்தில் தான் நம்மளோட குலதெய்வ கோயில் இருக்குது அப்படின்னு நடேசன் சொல்ல எல்லாரும் கட்டுப்போட ஒரு அடிக்க போகிறாங்க. ஏன் கஷ்டப்பட்டு நாங்கள்லாம் வாங்கியிருக்கோம் அந்த விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கெல்லாம் இப்போ தான் ஞாபகம் வச்சுங்கிறத சொல்லிவிட்டு நானும் கண்டிப்பாக வந்தே தீருவேன், நீங்கள் என்னை கூட்டு போனான்னு நினச்சிங்கன்னா நான் பஸ் ஏறி கூட வருவேன் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. சரி எல்லாரும் கிளம்பி போகிறோம், ஓகே. இந்த சந்தா என்ன பண்ணணும், அதை வேற கூட்டம் நீங்கள் வச்சுருக்கமே அப்படின்னா அவங்களையும் கூட கூட்டு போயிடலாம், அவங்க தாய் மாமா வரும்போது ரிஸ்க் வேணாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. சரி ஓகேன்னு அந்த பக்கமும் ஒரு முடிவாகி அவங்களும் வரேன்னு சொல்லிட்டாங்க. உடனே வந்து சந்தோஷமாயிட்டாங்க. இதுக்கு இடையில தான் தன்னுடைய காதலியான காயத்ரியோட பேர் காயத்ரி தானான்னு தெரியாமல் பூக்கி கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்ஸ்டாகிராமில் வச்சுருக்க ப்ரொஃபைலை பார்த்துக்கிட்டு இருக்காரு இப்போ இந்த பக்கம் பல்லவன். ஸோ அதை பார்த்துட்டு பாண்டிய சோழன் வந்து அவருடைய காதல் கதையை பற்றி கேட்க, அதுக்கப்புறம் நிலாவும் வந்து பேசிக்கிட்டு இருக்க, எல்லாரும் பொண்ணுங்கள்லாம் ரோட்லலாம் பார்த்து பேசக்கூடாது, தங்கச்சி மாதிரி பார்க்கணும் அப்படின்னு இந்த பக்கம் வந்து சேரன் அட்வைஸ் பண்ணால் அவரை அனுப்பிவிட்டு இவங்க அவருடைய லவ்வை பற்றி கேட்டுகிட்டு இருக்காங்க. அது எப்படி போகுது அப்படிங்கிறது இன்னொரு பக்கம். ஸோ இவருடைய காதல் கதையும் ஆரம்பிக்கும் பொழுதே இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாண்டியன் தன்னுடைய காதல் கதையை கண்டினியூ பண்ணி வானதி கிட்டக்க நான் வந்து இப்படி நாங்கள் எல்லாம் போகிறோம் அப்படின்னா 4 நாள் நீ இல்லாமல் எப்படி இருப்பேன், நான் உன்னை பார்க்காம எப்படி இருப்பேன், அந்த ஹிந்திக்கார பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு போகிறீங்க, நானும் வரேன்னு இவங்க சொல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் போகலாம் அப்படின்னா அடுத்த வருஷம் நம்ம சேர்ந்து போகிறோம் அப்படின்னு அவங்களும் சொல்லிடுறாங்க. ஸோ அந்த பிளானெல்லாம் நடந்து ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும் போதே இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க அண்ணன் வந்துட்டாருங்கிறதுனால குடுன்னு வெளில போயிட்டு வானதி வேறனே அவரை வெறுப்பேற்றுறதுக்கு 4 நாள் பாண்டி இருக்க மாட்டானா, ஊருக்கு போகிறானா, என்னையும் கூப்பிட்டு போகிறேன்னா, அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் கூப்பிட்டு போகிறேன்னா நாங்கள் போவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச அவங்க அம்மா டென்ஷன் ஆகாதுன்னு அந்த பையனை சரி பண்ணுறாங்க. ஆனால் இது எங்கே போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அவங்க வரத்துக்குள்ளார ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும், கட்டாய கல்யாணத்துன்னு ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. இது ஒரு ட்ராக் ஒன்று வெயிட் பண்ணுது. இதுக்கடையில் காலையில் எல்லாரும் பேக் பண்ணி எல்லாம் கிளம்பி வர இப்போ சார்ஜரை மறந்துட்டு சோழன். அவர் வந்து சார்ஜர் எடுத்து வரணும்னா அதெல்லாம் நான் எடுத்து வச்சிட்டேங்கிறாங்க நிலா. ஸோ அதுக்கடையில் 2 பேரும் வந்து தலையில் இடிச்சுக்கிறாங்க வேறு. ஸோ அங்கே அந்த ஒரு சந்தோஷ் சுப்ரமணியம் மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நடந்து முடிஞ்சு இவங்க எல்லாம் கிளம்பும் பொழுது திடீர்னு வராரு நடேசன். வந்து நான் எலுமிச்சம்பழத்தெல்லாம் காரு கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு பூஜையெல்லாம் சூடெல்லாம் காமிச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ கார் லைசன்ஸ் வேறு கிடச்சிருச்சு இப்போ சோழனுக்கு ஒரு வழியாக. ஸோ கிடச்சதுனால அவர் தான் கார் ஓட்ட போகிறாரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மொத்தமாக குடும்பமாக சேர்ந்து கிளம்பி போகிறாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராக்ல என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்கலாம்னு தோணுதுங்கிறத சொல்லிட்டு இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ்வையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.